ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாள் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக நான் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஜேகே மாமாவோட பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் குட்டியாக ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் சொல்லிவிட்டு, ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே நான் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுறேன். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்திருக்கோன்னா, வயன் பக்கத்தில் ஜேகே படுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு மேலே போயிருப்பாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடாக வயனோட கசின் போய் அவள் பக்கத்தில் படுத்துருந்துருப்பா. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கபடி மேட்ச் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் எபிசோடோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் ஃபஸ்ட் அதை செக் அவுட் பண்ணிட்டு வந்துடுங்க. பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்கள். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பாருங்கள். ஜேகே, ஜிமின், தயாங் 3 பேரும் ஒரே மாதிரி லைனாக படுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஜேகே பக்கத்தில் நம்ம வயன் இருந்துருப்பா. ஸோ வயனுக்கு நடுவுலையும் ஜேகே அண்ட் வயனுக்கு நடுவில் அவளோட கசின் படுத்துட்டு இருந்திருப்பா. ஸோ ஜேகே வந்து பிளான் பண்ணி அந்த குழந்தைய, அதாவது அவங்க கசினை வந்துட்டு ஜிமின் பக்கத்தில் தள்ளி விட்டுட்டு வயன் பக்கத்தில் போய் அவர் படுத்துட்டு இருந்திருப்பார். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம இனிமேல் பார்க்கலாம். இப்போது நம்ம ஜிமின், தயாங் பக்கத்தில் ஒரு பொண்ணு படுத்துட்டு இருந்திருப்பா. ஸோ ஒரு சின்ன பொண்ணு, அவளுக்கு பக்கத்தில் தான் நம்ம பார்கவ் படுத்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஒரு மிட் நைட் இருக்கும். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம பார்கவுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஒரு பாப்அப் மெசேஜ் வருது. என்ன வருதுன்னா, மச்சான் பார்த்து, வயன் உனக்கு தான், நீ திரும்ப ரிட்டன் ஊருக்கு வரும்போது வயன்கிட்ட இருந்து ப்ரப்போசலோடையும் உங்கள் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆன அடித்தளத்தையும் நீ போட்டுட்டு வரணும், ஞாபகத்தில் வச்சுக்கோடா அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜஸ் வருது. ஸோ இந்த சவுண்ட் கேட்டு, அதாவது மெசேஜ் ரிங்டோன் சவுண்ட் வரும் இல்லையா, அந்த சவுண்டை கேட்டுட்டு நம்ம ஜிமின் முழிச்சிட்டு எவன்டா அது இந்த நேரத்துக்கு மெசேஜ் பண்ணுறது இந்த புறம்போக்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அதில் வந்துட்டு வயன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதியிருக்கிறத வந்துட்டு நம்ம ஜிமின் வந்து பார்த்துடுறாரு. பார்த்துட்டு தயாங்க எழுப்புறாரு சைலண்ட்டாக. ஏன்டா என்னடா என்னாச்சு, இந்த மெசேஜ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. ஸோ அவரும் அந்த மெசேஜ் எடுத்து பார்த்துட்டு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போயிட்டு பேசுகிறாரு. மச்சான், நான் அப்போவே நினச்சேன்டா, இவனை பார்க்கும்போது ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு. இவன் ஆள், பார்வை, மொழி, வயனை பார்க்குற மொழி சத்தியமாக சரியில்லை மச்சான். நான் யோசித்த மாதிரியே தான், இவன் ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்காண்டா மச்சான். சரிடா, வந்தால் வந்துட்டு போட்டோமே. நம்ம ஜேகேவும் வயனை லவ் பண்ணுறானான்றது நமக்கு தெரியாது. இது தெரியாமல் நாம் எப்படிடா இந்த விஷயத்தில் மூக்க நுழைக்கிறது? டேய், என்னதான் இருந்தாலும் வயனும் இப்போ நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டா, புரியுதா? இவன் பிளான் பண்ணுறான். வயனுக்கு இவனை பிடிக்குமா என்னான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுமே. அதான்டா நானும் சொல்கிறேன். வயனுக்கு இவனை பிடிக்குமா என்னன்னே தெரியாமல் நாம் எதுக்கு இந்த விஷயத்தில் தலையிடணும்? விடு, அவனுக்கு தில் இருக்கோ அவன் மடக்கிக்கிட்டோம். டேய், இதெல்லாம் ரொம்ப தப்புடா. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்த ஒரு குரல், என்னடா நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாருன்னு பார்த்தா நம்ம ஜேகே. இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? மச்சான், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். டேய் மச்சான், நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன மச்சான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துக்குறாங்க. யாருன்னா ஜேகேவும் ஜிமினும் மாற்றி மாற்றி பார்த்துக்குறாங்க. ஒரு வேளை நம்ம பேசினதெல்லாம் அவன் கேட்டுட்டானோ அப்படின்ற பயத்தில் திரும்பி பார்க்குறாங்க. அப்போது, இல்லை மச்சான், எனக்கு இந்த பார்கவ் மேலே ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. நானும் வயனும் லவ் பண்ணுறோம், இவன் வயனை லவ் பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி இருக்குது. மச்சான், நீ வயனை லவ் பண்ணுறியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமாண்டா, எனக்கு அவள் என்கிட்ட நடந்துக்கிறதும் இல்லை, எனக்கு அவளை பார்த்தா ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி அடிக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நான் அவளை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தோணுது மச்சான். ஆனால் நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் என்னால் பார்கவ் கூட வயனை சேர்த்து வச்சு சத்தியமாக பார்க்க முடியல மச்சான். எனக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. இவன் ஏதோ பிளான் பண்ணியிருக்கானோன்னு எனக்கு தோணுது மச்சான். ஜேகே, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் ஜேகே. என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஜிமின் வந்துட்டு தயாங்க சொல்ல விட மாட்டேங்கிறாரு. அப்போது தயாங்க வந்துட்டு, டி கம்முனுடா, இந்த பிரச்சனை அவனோட பிரச்சனை, அவன்கிட்ட சொல்லாமல் நம்ம எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. சரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மச்சான் இந்த மாதிரி இந்த ஃபோனை பாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த ஃபோனில் மெசேஜஸ் படிக்கிறாங்க. ஸோ மெசேஜ் படிச்சுட்டு, மச்சான் இவனோட அன்லாக் எடுத்தால் தான் மச்சான் இவன் எதை பற்றி பேசுகிறான்றது புரியும். டேய், அந்த ஒரு மெசேஜில் உனக்கு புரியலையாடா? புரியுது மச்சான், ஆனால் இதுக்கு முன்னாடி அவன் என்ன பேசியிருக்கான்றதை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லும்போது, பாஸ்வேர்டு என்ன போட்டிருப்பான்? ஒருவேளை வயனையுமே சேர்த்து போட்டிருப்பானோ? இருக்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தா, ஸோ பார்கவ் வயன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஸ்வேர்ட் இருக்குது. ஸோ பாஸ்வேர்ட் போட்ட உடனே ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது
பார்த்தா அதில் நிறையா சாட்ஸ் போயிட்டுருக்கு. அந்த சாட்ஸ் ஒன்று ஒன்றா படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஜிமின் தான் படிக்கிறான். பார்க்க வந்து அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். டேய், இங்கே நான் வரும்போதே நினச்சேன்டா வயனை திரும்ப ரிட்டர்ன் வரும்போது வயனோட தான் வரணும்னு சொல்லி. ஆனால் இங்கே வந்து பார்த்தா அந்த ஜிகே வந்து உட்காந்துருக்கான்டா. என்னடா சொல்கிற, ஜிகேவா? ஆமாம், ஜிகே தான் வந்திருக்கான். சரி, நான் கால் பண்ணட்டுமா? வேணாம், என்னால் இப்போ கால்லலாம் பேச முடியாது. ஏன்னா பக்கத்தில் தான் எல்லாம் படுத்துருக்காங்க, டெரஸில் படுத்துட்ருக்கோம். அதனால் இப்போ எதுவும் பேச முடியாது, நம்ம மெசேஜ்லேயே பேசிக்கலாம். சரிடா. இப்போது அந்த ஜேகேனா யார்? கவி, நம்ஜுன், உங்கள் மாமாவோட உங்கள் அண்ணாவா அவர்? உங்கள் அண்ணனோட தம்பி. ஆமாம், அவனே தான். அவளை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே வயன் அவனை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அவனுக்காக தான் அவன் வெளியூருக்கு போய் படிக்கிறதுக்காகவே அவள் போனான். இப்போ திரும்பவும் அவன் லைஃப்பில் வந்துட்டான். ஏன்டா, அவன் தான் நல்லா ஃபாரினில் நல்ல செட்டில்மெண்ட்டில் தானே இருக்கான். அவனுக்கு எங்கேயுமே பொண்ணு கிடைக்கலையாண்டா. ஏன்டா என் வயன் பின்னாடியே சுற்றி வரான்? டேய் தம்பி, அது உன் வயன் கிடையாது. இன்னும் வயன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலை, நீயும் வயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலை. டேய், நான் ப்ரப்போஸ் பண்ணலான் தான்டா வந்தேன். ஆனால் இங்கே நல்லா கரடி மாதிரி வந்து உட்காந்துருக்கான்டா. இப்போ என்னடா பண்ண போகிற? அதான்டா மச்சான், எனக்கும் தெரியல. நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன்டா. வயன் முன்னாடி அவன் ரொம்ப கெத்து அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் அவன் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கான். ஃபஸ்ட்டு அந்த கெத்தை உடைக்கணும்டா. அதுக்காக நீ என்னடா பண்ண போகிற? அதுக்காக சொல்கிறேன். அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கபடி போட்டிக்கு அவனை கூப்பிட்ருக்கேன். அதுவும் அவனை வேணும்னே என்னோடய டீமில் எடுத்திருக்கேன். டேய், அவன் அசிங்கப்படணும்னா உனக்கு ஆப்போசிட் டீமில் தானடா இருக்கணும். டேய், நல்லா யோசிச்சு பாரு, ஆப்போசிட் டீமில் என்ன நடக்குது? ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னோடய வயன், புரியுதா? என்னோடய வயன் தான் டீம் லீடர். வயன் ஸ்டேட் பிளேயர்னு வந்துட்டு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? தெரியும். தூங்கி எழுந்ததுலேருந்து படுக்கிற வரைக்கும் வயன் புறானா தான் நான் கேட்டு அதெல்லாம் புளிச்சு போச்சுடா. அப்புறம் என்னடா தெரியாத மாதிரி பேசுகிற? வயன் கூட ஜேகே இருந்தால் கண்டிப்பாக ஜேகேவை தோக்க விட மாட்டா. அதனால தான் அவனை பிளான் பண்ணி என்னோட இதில் கூப்பிட்டு வச்சுருக்கேன். அவன் இப்போ என்னோட டீமில் தான் இப்போ ஜேகே இருக்கான். இப்போ என்னால் அவனை அசிங்கப்படுத்த முடியும்ல, அதனால தான். டேய், பரவாயில்லடா, செம்மையாக பிளான் போட்டிருக்க. ஆமாம். இப்போது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாரு. நாளையிலேருந்து ஜேகேவோட ஆட்டம் ஓவர். அது வயன் இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது நீ சொல்லாத. அவனை எப்படி அசிங்கப்படுத்தணுன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்துடா, திரும்ப வரும்போது வயனோட வரணும், இல்லை வயன் கூட என்கேஜ்மெண்ட்டான நியூஸோட வரணும் அப்படின்ற மெசேஜ் வந்திருக்கும். ஸோ இதை ஜேகே ஃபுல்லாக படிச்சுட்டு, ஜிமின், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்டா. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு மச்சான், நாங்கள் பண்ணுறோம். அப்போ தயாங்க, என்னன்னு சொல்லுடா, கோடு மட்டும் போடு, ரோடே போட்டுருவோம். நீங்கள் ரோடெல்லாம் போட தேவையில்ல, நான் சொல்கிற மாதிரி மட்டும் செய்யுங்க. நாளைக்கு காலையில் எழுந்த உடனே இந்த ஃபோன் இப்போ எங்கே இருந்துச்சோ அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ அவங்களுக்குள்ளே ஏதோ பேசிக்கிறாங்க. அது என்னன்றதை நான் உங்களுக்கு தெரியும், கதை போகும்போது அப்படியே தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ மார்னிங் எழுந்திருக்கிறீங்க. நீங்கள் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி பார்க்குறீங்க ஜேகே பக்கத்தில் இல்லை. எங்கடா போனா மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து சுற்றி முற்றி பார்த்துட்டு, நல்ல வேலை யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு போயிட்டாரு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எழுந்திரிச்சு போகிறீங்க. போனால் கீழே வந்துட்டு தயாங்க, நம்ஜுனை எல்லாம் நின்றுட்டு ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காங்க. வயன், எழுந்திரிச்சிட்டியா? ஜிமின் குடுன்னு வயன்கிட்ட ஓடி போய் கேட்குறாரு. எப்போ எழுந்திரிச்சிங்க ஜிமின்? நாங்கள் எப்போயோ எழுந்திரிச்சிட்டோம். ஆமாம், இந்த ஊரில் பொண்ணுங்கள்லாம் காலையிலே செம்மையாக காற்றுல போய் குளிப்பாங்களாமே, எனக்கு கூப்பிட்டு போறியா? ஏ போயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போயிட்டு அவள் ஃப்ரெஷ் ஆகிட்டு உள்ளே வரும்போதே வாசனை அப்படியே மூக்க தொலைக்குது. என்னென்னு பார்த்தோன்னா அவங்க அம்மா அழகாக நான்வெஜ்ஜு, சிக்கன் ஃபிஷ்ஷுன்னு எல்லோரும், அதாவது நம்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தடபுடலாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உள்ளே அப்படியே மூக்கை பிடிச்சிட்டு, நமக்கு இப்போது குளிச்சுட்டு வந்தோன்னா பசிக்கும், எம்டி ஸ்டொமக் ஆகிடும். எவ்வளோ சாப்பிட்ருந்தாலும் குளிச்சுட்டு வந்தோன்னா எம்டி ஸ்டொமக் ஆகிடும்ல. ஸோ இப்போ அது அப்படியே எம்டி ஸ்டொமக்கோடு உள்ளே வரும்போது நல்ல வாசனை. அப்படியே உள்ளே வந்து, அம்மா சிக்கனாம்மா சமைச்சிருக்கேன். ஆமாம் வயன், ஃபஸ்ட்டு உன்னோட தலையை போயிட்டு ட்ரை ஆக்கிடுவா போ, தலை பாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அம்மா பசிக்குதுமா ப்ளீஸ்மா வாமான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மா கூடயே டைனிங் டேபிள் போகிறா. ஸோ போனேன்னா அங்கே 4 பேர் உட்காந்து நல்லா வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. மாமா, இங்கே ஒருத்தி இருக்கேன், எனக்கு ஏதாச்சும் மிச்சம் வைப்பீங்களா? பையன், வா உட்காரு, உனக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன், வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்றாரு. அப்போ ஜேகே, உனக்கு என்ன வேலை பண்ண சொன்னால் என்ன வேலைடா பண்ணிகிட்ருக்க? இருமச்சான், ஃபஸ்ட்டு இப்போ இந்த பிள்ளை சாப்பிட்டோம், பாவம் பசிக்கும்ல, நீ மட்டும் நல்லா கொட்டிக்கிறல்ல. சரி அசிங்கப்படுத்தாத,
அப்போது அப்படியே பார்க்க நானும் வரலாமா மாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு ஜேகே. நான் உனக்கு மாமாவாடா? இல்லை அப்படியே சும்மா கூப்பிட்டுக்க வேண்டியதா, அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கூப்பிட்டாங்களா மாம்ஸுன்னு அந்த மாதிரி. உனக்கு இடம் இல்லை, நீ லேட்டாக சாப்பிடு சரியா? உடனே வயனோட அம்மா வந்துட்டு ஆமாம் பார்க்க அப்புறமா சாப்பிடு, அவங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. அப்போ வயன் மட்டும் ஏன் எப்போ சாப்பிட்றா? வயனும் என் கூட சாப்பிட்லாம்ல. இது வெயிட் பண்ணு, வயன் வந்து நைட்டே சரியாக சாப்பிடல, அதனால தான் இப்போ சாப்பிட்ணுன்னு ரொம்ப பசிக்குது சொன்னா பார்க்க. அதனால தான் வயன் சாப்பிட்லன்னா அந்த பிளேஸில் நான் ஒன்று தான் உட்கார வச்சுட்டு இருப்பேன். இப்போ வயன் சாப்பிட்றதுனால தான் உனக்கு பிளேஸ் இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பார்க்கவுக்கு ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ண மாதிரி ஆகிடுது. அப்போ ஜேகே திரும்பி அப்படின்னு சிரிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்திரிச்சிட்டு எல்லோரும் பின்னாடி அந்த வயல் சைடு அப்படி நடந்து போயிட்டுருக்காங்க சும்மா. அப்போது ஜிமின் வந்துட்டு டெய்லி நம்ம சும்மா போகிறது போயிட்டு வயனை சுற்றி காமிக்க சொல்கிற மாதிரி கூப்பிட்டு வந்து பேசலாம்டா, ஏன்னா அவன் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கான், நம்ம வயனை இதுதான் வயன் வந்து ஃப்ரீயாக இருக்க டைம், நம்ம தனியாக கூப்பிட்டு வந்துடலாம். சரி ஜிமின் நீ போவாத, ஏன்னா நீ போனோன்னா தேவையில்லாத தான் பேசிகிட்டு இருப்ப, தயாம் நீ போய் கூப்பிட்டு வாடா. சரி நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது நம்ஜுன் வந்துடுறாரு. நம்ஜுன் வந்து பாதியில் நின்றுட்டு எங்கடா போகிறீங்க? இல்லைண்ணா ஒரு ப்ராப்ளம் ஒன்று, அதனால தான் வயனை கூப்பிட்டுட்டு வர சொல்லி நம்ம ஜிமின் அமிச்சான். ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? என்கிட்ட சொல்லுங்களா ஃபஸ்ட்டு. சரி இதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஷார்ட்டாக அப்படியே சொல்லிடுறாரு. நான் நினச்சேன்டா, இந்த ஜேகே வந்ததுலேருந்து ஒரு மார்க்கமாகவே சுற்றிட்டு இருந்தான். அப்போவே நினச்சேன் இவனுக்கும் வயனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்றது. ஆனால் அது எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல, ஏன்னா அவனுக்கே அது கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் பார்க்கவும் வயனும் இந்த மாதிரி பேசினான் அப்படின்றத நாங்கள் சேட் பார்த்ததுலேருந்து அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி காண்டாயிட்டான். புரியுது, ஆனால் இது லவ்வான்றது எனக்குமே கொஞ்சம் டவுட்டு தான்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இப்போது அவரும் கனெக்ட் ஆகிட்டாரு. அவர் போயிட்டு நீ கூப்பிடாத, நீ கூப்பிட்டனா அத்தை ஏதாச்சும் நினச்சிப்பாங்க, நீ இப்போது நான் வயனை அப்படியே கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வயனை போயிட்டு நம்ஜுன் கூப்பிட்றாரு. வயன் இந்த இடத்த கொஞ்சம் சுற்றி பார்க்கணுன்னு பசங்களை ஆசைப்பட்றானுங்க, ஆனால் அவனுங்களுக்கு எங்கே போகிறது, எந்த முட்டு சந்து முட்டிக்கிட்டு தான் அவ்வளோதான், அப்புறம் அவனுங்களால ரிட்டன் வர முடியாது. ஸோ எனக்கும் ஆசையாக இருக்குது வயன், என்னை கூப்பிட்டு போறியா? வேணும்னா அக்கா கிட்டே பெர்மிஷன் கேட்கவா, இல்லை அம்மா கிட்டே பெர்மிஷன் கேட்கணுமா? மாப்பிள்ளை இதுக்கு ஏன் மாப்பிள்ளை பெர்மிஷன்லாம், கூப்பிட்டு போங்க மாப்பிள்ளை, அவளை சும்மா தான் சுற்றிட்டு இருக்கா, வீட்டில் தான் தொல்லை தான் பண்ணிகிட்ருப்பா, அவளுக்கு நீங்களே கூப்பிட்டு போங்க. அம்மா அசிங்கப்படுத்தாதம்மா. சரி சரி போ. வயன் போகலாமா? ஆமாம்மா இதோ வந்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயனும் போகிறா. ஸோ வயன் போயிட்டு ஒரு இடத்துல உட்காடுறாங்க. சுற்றி பார்த்துட்டு அவள் சொல்கிறா, இந்த இடம் நம்மளுது, இது அவங்களது, இந்த தென்னந்தோப்பு இப்படி இது நம்மளது தான் இருந்துச்சு, நம்ம அதை சேல்ஸ் பண்ணிட்டோம், இதை குத்தகைக்கு விட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி அவள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு போகிறா. அப்போ ஜிமின் வந்துட்டு பரவாயில்ல வயன், ரொம்ப பெரிய பணக்காரியோ? அப்படிலாம் கிடையாது, இதெல்லாம் பூர்வீக சொத்து, இது எங்கள் எல்லாருக்குமே பொதுவானது தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ இப்போ ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஜிமின் சொல்கிறாரு, வயன் நம்ம ஒரு கபடி போட்டி பிளான் பண்ணியிருக்கோம்ல. ஆமாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலையா? ஆமாம் பார்க்கவ எங்கே, பார்க்க உங்களை கூப்பிடல? அவனுக்கு முன்னாடி நாங்கள் எஸ் ஆகிட்டோம். இப்போ நம்ம வேறு மாதிரி இந்த மேட்ச் அனௌன்ஸ் பண்ணிக்கலாமா? என்ன மாதிரி சொல்கிற, எனக்கு புரியலையே. இப்போது நான் எப்படி சொல்ல வரேன்னா, பார்க்கவுக்கும் ஜேகேவுக்கும் போட்டி வச்சுக்கினா என்ன போட்டி, எதுக்கு போட்டி, எனக்கு புரியலையே. இல்லை பார்கவ் வந்துட்டு ஜேகேக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற மாதிரி அசிங்கப்படுத்தினானா, அதில் ஜேகே ஒரு மாதிரி இன்சல்ட் ஆகிட்டானா. அதனால் பார்கவ் ஒரு டீமாக இருக்கட்டும், நாங்கள் 7 பேர் ஒரு டீமாக இருக்கோம். 7 பேரா? ஆமாம், இப்போது இங்கே நாங்கள் 2 பேர் இருக்கோமா, ஜேகே இருக்கானா, நம்ஜுன் இருக்கானா, எங்களுக்கு இன்னும் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நாங்கள் மொத்தம் 7 பேர். அவங்களும் இங்கே வந்துட்டாங்கன்னா நாங்கள் மட்டும் ஒரு டீமாக இருக்கோம். ஸோ பார்கவோட ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் ஒரு டீமாக இருங்க, ஓகேவா? நீ எங்களுக்கு ட்ரெயின் பண்ணு, ஏன்னா எங்களுக்கு அவ்வளோவும் கபடி தெரியாது, நீ எங்களுக்கு ட்ரெயின் பண்ணு, நாங்கள் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு நாங்கள் மேட்ச் விளாட்றோம். ஸோ நீ வந்து அவனோட டீம்லேயே இரு, இல்லை எங்களுக்கு கோச்சாக இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான். இல்லை வேண்டாம், நீங்கள் எனக்கு ஆப்போசிட் டீமாக இருங்க, நான் உங்களுக்கு ஆப்போசிட் டீமாக இருக்கேன், எப்படி யார் நல்லா விளையாடுறேன்னு பார்ப்போம். வயன் அப்போது நீ எங்களுக்கு கோச்சாக இருக்க மாட்டியா? எங்களுக்கு அவ்வளவும் தெரியாதே. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பட் ஆனால் நீங்கள் ஆப்போசிட் மேட்ச்சில் என் கூட தான் நீங்கள் ஆப்போசிட்டில் விளாட்ணும், உங்களுக்கு ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. மாமா உனக்கு ஓகேவா? ஏன்டி என்கிட்ட பேசும்போது மட்டும் அஸ்கி வாய்ஸில் பேசுகிறேன், என்கிட்ட நீ நார்மலாகவே பேசுடி. சரி உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே, ஆனால் நீ தான் எங்களை ட்ரெயின் பண்ணணும்.
ஓகே, நான் ட்ரெயின் பண்ணுறேன். மற்ற மெம்பர்ஸ்லாம் எப்போ வருவாங்க? ஆல்ரெடி நைட்டே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். எல்லாரும் ஆன் த வேல இருப்பாங்க. நாங்கள் போய் எல்லாரையும் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டோன்னா எல்லாமே சரியாக போயிடும். ஓகே, இப்போது வீட்டுக்கு போகலாமா? ஏன்னா டைம் ஆகிடுச்சி, 1:30 போல் ஆகிடுச்சி. அம்மாலாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பின்னாடி பார்கவ், வயன் இங்கே என்னடி பண்ணுற? உன்னை அம்மா வீட்டில் கூப்பிட்டு வர சொன்னாங்க, வா போகலாம். எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன். ஐயோ, உங்கள் அம்மா இல்லடி, எங்கள் அம்மா. அவங்க மருமகளை பார்க்கணுமா? என்னது? இல்லை, உன்னை பார்க்கணுமா? அவங்க உன்னை சின்ன வயசுலேருந்து அப்படி தானே கூப்பிடுவாங்க. அதுதான் சொன்னேன், கூப்பிட்றாங்க, வரியா? சரி போ, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் எழுந்திரிச்சு அவளோட ஆஃப் சாரி இருக்கும்ல, அதாவது ஆஃப் சாரி தான் கட்டிகிட்டு இருந்திருப்பா. ஸோ அந்த சாரீ வந்துட்டு கீழே மரத்துக்கிட்ட மாட்டிகிட்டு இருந்திருக்கும். அப்போ பிடிச்சி இருக்கும்போது ஜேகே வந்துட்டு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதை எடுத்து விடுறாரு. அப்போ நம்ம பார்கவுக்கு செம்மையாக கோவம் வருது. சரி வீட்டுக்கு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிடும்போது, அம்மா உன்னை மட்டும்தான் கூப்பிட்டாங்க. பார்கவ், உனக்கு புரியுதா இல்லையா? இவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டை எப்படி ட்ரீட் பண்ண உனக்கு தெரியுமா தெரியாதா? ஓ, கெஸ்ட் இல்லை, எனக்கு தெரியும் எப்படி ட்ரீட் பண்ணோன்னு. நீ போடி, அம்மா உன்னை கூப்பிட்டாங்க. வாடி போடின்னு சொல்லாதான்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன் பார்கவ். சாரிங்க மிஸ் வயன், உங்களை கூப்பிட்றாங்க, வீட்டுக்கு போகிறீங்களா? சரி மாமா, வாங்க மாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அதாவது நம்ஜுனும் நம்ம வயனும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ பார்கவ் மட்டும்தான். அப்புறம் நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க இங்கே? வாங்கலை, நான் உங்களை இந்த ஊரை சுற்றி காமிக்கிறேன். சுற்றி காமிக்க போறியா பார்கவ்? ஆமாம் ஜெமினா. சரி வா, போய் நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிணத்துக்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. ஸோ பார்கவ், இங்கேயே நம்ம வந்திருக்கோம். சரி ஜேகே, உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? அச்சோ, எனக்கு தெரியாது பார்கவ். ஏன்? அப்படியா? ஜிமின், உங்களுக்கு? இல்லை, எங்களுக்கும் தெரியாது. தயாங், உங்களுக்கு? இல்லைங்க, எனக்கும் தெரியாதுங்க. பார்கவ், உங்களுக்கு தெரியுமா? எனக்கு செம்மையாக தெரியும். நான் கற்றுக் கொடுக்கவா? வேண்டாங்க, எதுக்கு இதெல்லாம்? ஐயோ, ஸ்விம்மிங்லாம் கற்றுக்கணும். என்ன நீங்கள் ஃபாரினில் வளர்ந்துருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்விம்மிங் கூட தெரியல? ஸ்விம்மிங் எப்படி கற்றுக்கணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகோவை பிடிச்சி வேகமாக தள்ளி விட்டுறாரு கிணத்துக்குள்ளே. ஸோ டே என்னடா பண்ணுற? ஸ்விம்மிங்கு இப்படி தான் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு அவங்களையே கற்றுக்க சொன்னால் தான் ஸ்விம்மிங் ஈஸியாக இருக்குமா. அதனால தான். பார்கவ், உனக்கு ஸ்விம்மிங் தெரியும்னு தானே சொன்னேன்? ஆமாம் தெரியும். அப்போ நீயும் போய் அவன் கூட கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க பின்னாடி இருந்து பிடிச்சி தள்ளி விட்டுறாரு பார்கவை. ஸோ பார்கவுக்கு நீச்சல் ஆக்சுவலாக தெரியாது. அவர் கீழே விழுந்துட்டு கத்துறாரு. அப்போ ஜேகேக்கு நல்லாவே ஸ்விம்மிங் தெரியும். இந்த மாதிரி இவன் ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுனால தான், மூக்கை உடச்சி விடணும் அப்படின்றதுக்காக தான் ஜேகே தெரியாதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ இப்போ அவன் அப்படியே உள்ளே போகிறான், மூச்சு திணறுது. அவனை பிடிச்சி மேலே தூக்கிட்டு வந்து ஜேகே போட்டுடுறாரு. போட்டு, டேய் அவன் ஸ்விம்மிங்கில் சாம்பியன், ஞாபகத்தில் வச்சுக்கோ. இங்கே பாரு, இங்கே நடந்த விஷயம் வயனுக்கு தெரிய தேவையில்ல. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீயும் உன் ஃப்ரெண்டும் பேசின சாட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் படிச்சிட்டோம். ஹலோ, என்னோடய ஃபோனை யாரைக்கிட்ட நீங்கள் எடுத்தீங்க? அது இப்போ மேட்ரு கிடையாது. நீ வயனை மடக்கணுன்றதுக்காக தானே அங்கேருந்து வந்திருக்க. அதே மாதிரி தானே ஜெக்கி நீயும் வந்திருக்க. பார்கவ், அதிகமாக பேசாத. நானும் அவளும் எப்போ பார்த்தோமோ அந்த நிமிஷத்துலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கோம். வயன் என்னை சின்சராக லவ் பண்ணிகிட்ருக்கா. உனக்கு அது தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்த 2 நாள்லேயே அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நீ அவளை என்கிட்ட என்ன டேமேஜ் பண்ண வச்சுட்டு நீ அவள் கூட ஒன்று சேரணும்னு நினைக்கிற, அதானே? அதுதான். கண்டிப்பாக நான் உன்னையும் அவளையும் ஒன்று சேர விட மாட்டேன். நீ என்னடா கல்யாணம் ஆகி நான் ஒரு 2 வருஷம் இருக்குமா கவிக்கு? 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு உனக்கே அவன் மேலே ஆசை வருதுன்னா, சின்ன வயசுலேருந்து நான் அவளை லவ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ எனக்கு அவன் மேலே எவ்வளோ உரிமை இருக்கும்? வயன் எனக்கு தான். சரி, உனக்காகவே இருக்கட்டும். ஆனால் நமக்குள்ளே ஒரு மேட்ச் வச்சுக்கலாம். இந்த கபடி மேட்ச்சில் நாங்கள் ஒரு டீம், நாங்கள் 7 பேர் இருக்கோம். நாங்கள் ஒரு டீம், நீ உங்கள் டீம். ஆனால் உன் டீமை விட நான் ஜெயிச்சிட்டேன்னா வயன் எனக்கு தான். அதுக்கப்புறம் நீ வயனுக்கும் எனக்கும் நடுவில் வரவே கூடாது. அது சொல்கிறதுக்கு நீ யார்? இப்போ ஃபஸ்ட்டு வயன் ஒத்துக்கணுமே. வயன்கிட்ட நாங்கள் பேசிட்டோம். வயன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? உன்ன மாதிரி சீப்பான புத்தி கிடையாது. வயன் முன்னாடி இவனை அசிங்கப்படுத்தி நீ வயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சல, அந்த மாதிரி நாங்கள் இருக்க மாட்டோம். இது மேட்ச். இது மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாலியான மேட்ச். ஆனால் உன்னையும் எங்களையும் பொறுத்த வரைக்கும் இது நமக்குள்ளே இருக்க ஒரு போட்டி. இதில் யாரை வின் பண்ணுறோமோ அவங்களுக்கு தான் இந்த வயன்.
இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக பேசியோ எப்படி சொல்கிறது இதை பேசி முடிவு எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ஜூன் வந்து வீட்டுக்கு நம்ஜூனும் வயனும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா எல்லோரும் சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க அம்மா கூப்பிடும்போது எல்லோரும் சாப்பிட உட்காடுறாங்க. ஸோ சாப்பிட உட்காந்தவொடனே வயன் வந்து என்ன சொல்கிறா, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்போ வராங்க, அவங்க இன்றைக்கி நைட்டு வந்துடுவாங்க வயன். சரி ஓகே, அதுக்கு முன்னாடி உங்கள் 4 பேருக்கும் சும்மா வார்ம் அப் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, 4 o'clock போல் நம்ம எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வயன் என்ன பண்ணுறான்னா சாப்பிட்டுட்டு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிவிட்டு தூங்க சொல்லிட்டு போயிடுறா. ஸோ அவளும் போய் தூங்கிடுறா. ஸோ தூங்கி எழுந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஜிமன் தான் எழுந்திருக்கிறாரு. ஜிமன் எழுந்துட்டு தயாங்க எழுப்புறாரு. ஸோ ஜிமன் அண்ட் தயாங்க 2 பேருமே எழுந்துட்டு டேய் எழுந்திரிச்சு நம்ம ஜேகேவும் அண்ணாவும் அண்ணியும் தூங்கிட்டு இருக்காங்களேடா, எப்படா போய் எழுப்புறது, ஃபோன் அடித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடித்து பார்த்தோன்னா நம்ம நம்ஜூன் வந்து அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுங்கடா எழுந்திரிச்சிட்டிங்களா, எழுந்திரிச்சிட்டோம்மாம்மா, நீங்கள் ஐயோ எழுந்திரிச்சிட்டேண்ணே, நீங்கள் என்ன நான் எப்பயோ ரெடி ஆகிட்டேன்டா, நானும் வயனும் வெளியில் தான் இருக்கோம், சீக்கிரமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்களா, ஜேகே இன்னும் தூங்குறானா, அவனை எழுப்பி கூப்பிட்டு வாங்கடா, வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை எழுப்புறாரு. ஜேகே வந்துட்டு வயன் இருடி போகலாம், ஒரே ஒரு கிஸ் கூட்டுடி, நான் எழுந்திரிச்சிடுறா, எப்போ பார்த்தாலும் மூடாவே சுற்றிட்டு இருக்கா, எழுந்திரிச்சிரு வாடா போகணும் பாரு, டைம் ஆயிடுச்சு, வயன்லாம் வெளில நிற்கிறாளா, இதோ வந்துட்டேன்டா. இந்த லட்சணத்தில் இவன் பார்க்கவே ஜெயிக்க போகிறானா, டேய் பின்ன என்னடா தூங்கிட்டு இருக்க, எழுந்திரிச்சு வாடா, அது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கவும் எழுந்திரிச்சு போகிறாரு. ஸோ எல்லாருமே ஷார்ட்ஸு டிஷர்ட் மாட்டிட்டு வெளில போய் நிற்கும்போது நம்ஜூன் நிற்கிறாரு. நம்ஜூன் பக்கத்தில் ஒரு பையன் நின்றுட்டுருக்கான். யார்ரா அந்த பையன் முடியெல்லாம் வச்சுக்கிட்டு, ஆனால் பார்க்க அழகாதாங்கல்ல, நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி கல்ச்சர்னு பார்த்தா எங்கேயும் முடி வச்சுட்ருக்கானுங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, டே தம்பே யார்ரா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திருப்புறாரு. பார்த்தா வயன் ஃபுல்லாக டிஷர்ட்டு ஷார்ட்ஸோடு போட்டுட்டு நின்றுட்டுருக்கா, ஷவால் போட்டுட்டு. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி இந்த அழகில் மயங்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவருக்கு அப்படியே தலை சுற்றுது. அப்படின்னு தூங்கி முழிச்சு பார்க்குறாரு. வயன் என்னடி இது செம்ம செக்ஸியாக இருக்கடி. அப்போ நம்ஜூன், டேய் அண்ணா சாரி அண்ணா, நீ இருக்கிறத மறந்துட்டேன், என்னடி வயன் இப்படி இருக்க, இந்த ட்ரெஸ்ஸுக்கே நீ இப்படி இருக்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா அவங்க அதாவது கொரியாவில் எப்படி இந்த ஷார்ட்ஸாக ட்ரெஸ்ஸு, ஷார்ட்டாக கவுன்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுட்ருப்பாங்கள்ல, அப்போ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வயன் எப்படி இருப்பா அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்க்குறாரு. அப்போது ஜேகே மண்டையில் ஒரு கொட்டு விழுது. என்னை நீ எப்படி இமேஜின் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், ஒழுங்காக வா போகலாம் அப்படின்னு சொல்கிற. சரி இந்த ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருக்குது, நான் இந்த மாதிரி போட்டுக்குவா, ஆக்சுவலாக உன்னை அப்படி தான் போட்டு வர சொன்னது, ஆனால் நீ தான் சம்மந்தமே இல்லாமல் போட்டு வந்துருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னன்னு சொல்லி கீழே பார்த்தோன்னா ஃபுல்லாக லோயர் மாதிரி போட்டுருக்காங்க, அதாவது ஃபுல் ஹேண்டை வந்து கவர் பண்ணுற மாதிரி போட்டிருக்காரு. அப்புறமா கொஞ்சம் போய் மாற்றிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி 1 minute இரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு உள்ளே போயிட்டு மாற்றிட்டு வந்துட்டார். இப்போ ரெடி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு வார்ம் அப் கொடுக்குறா எல்லாருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா வயன் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கும் நான் வந்து ஆப்போசிட்டில் நிற்கிறேன், நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக என்னை டிஃபெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாமா நீங்கள் நில்லுங்க, ஸோ உங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் கூப்பிட்றான். ஸோ நம்ஜூனும் வந்து நிற்கிறாரு. ஸோ இது கேம் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒருத்தராக டிஃபெண்ட் பண்ணுறாங்க நம்ம வயனும் வந்துட்டு இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் நம்ம வயன் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படியே டீச் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸோ இப்போ வந்து ஜேகேவோட டர்ன். ஸோ இப்போ ஜேகேவும் என்ன பண்ணுறாருன்னா உள்ளே இறங்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நீங்கள் நான் வரும்போது உங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு நான் உள்ளே வரும்போது என்ன சொல்கிறேன்றதை நீங்கள் கவனிங்க, மூச்சு விடாமல் கபடி 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 கபடின்னு சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து டீச் பண்ணுறா. அப்போ ஜேகே வந்துட்டு பையன் இது எல்லாத்தையுமே நீ அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது தானே, அப்போவே நான் நோட் பண்ணேன், ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக செஷனுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி ஓகே, நீ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ ஜேகே போயிட்டு டிஃபெண்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஒன்றுமே தெரியல, பட் அவர் வந்துட்டு ஹிப்பில் கையை வச்சு இவளை டிஃபெண்ட் பண்ண பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி கூசுது. ஸோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு சரி திரும்பவும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு திரும்பவும் ட்ரை பண்ணுறா. ஸோ திரும்பவும் அதே மாதிரி அவளுக்கு கூசுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இதே மற்றவங்க கூடலாம் விளையாடும், சரி ஓகே மாமா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்,
ஜிமின் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூட ப்ராக்டிஸ் கொடுக்குறா. பட் ஆனால் ஜிமின் தொடும்போது அவளுக்கு எந்த ஃபீலுமே வரல. ஆனால் ஜேகேயை டச் பண்ணும்போது மட்டும் அவளுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுற மாதிரி இருக்குது. அவளுக்கு ஒன்றுமே புரியல, இது என்ன, இது ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அவன் என்ன பண்ணுறான்னா, டச் பண்ணாமல் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எப்படி வயன் டச் பண்ணாமல் விளையாட முடியும், அவங்களுக்குலாம் இந்த ரூல்ஸ் இல்லை, ஏன் எனக்கு மட்டும் இந்த ரூல்ஸ் சொல்கிற அப்படின்னும்போது, ஐயோ உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, என்ன எதுவாக இருந்தாலும் சொல்லி எனக்கு புரியும் அப்படின்னோடனே ஜேகேவோட காதில் போய்ட்டு சொல்கிறா, இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை டச் பண்ணும்போது மட்டும் எனக்கு ஒரு மாதிரி கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, தயவு செஞ்சு அதனால தான் சொல்கிறேன், டச் பண்ணாதீங்கன்னு. வயன், நீ இப்படி சொல்கிறேன்னா நான் டச் பண்ண மாட்டேன்னு நீ நினைக்கிறியா? இனிமே தான் டச் பண்ணுவேன், பார்க்குறியா அப்படின்னோடனே, உங்களுக்கு ஜெயிக்கணுமா வேணாமா? ஜெயிக்கணும். அப்போ நான் சொல்கிற மாதிரி கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறா. அதுக்குள்ளே நம்ம வயனோட ஃப்ரெண்டு வந்துடுறா. வயன் போதும்டி செஷன் கொடுத்தது, நீ என்ன ஆப்போசிட் டீமாக வந்துட்டு இவங்களுக்கு கொடுத்துட்ருக்க ப்ராக்டிஸ். ஐயோ இது ஒரு வேறு பிரச்சனையாகவே மாறிடுச்சு, டீம் எல்லாமே மாறிட்டாங்க. ஸோ இவங்க 7 பேர் மெம்பர்ஸ் வராங்களாம். இல்லையா, ஆனால் அவங்க 4 பேர் தானே இருக்காங்க. ஐயோ இல்லை 3 பேர் வந்துட்டுருக்காங்களாம். ஸோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்துடுவாங்க அவங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா இவங்க ஒரு டீம், பார்க்க ஒரு டீமாமா ஏதோ மேட்ச் மாதிரி வைக்க போகிறாங்களாமா. அப்போ ஜாலியாக இருக்கும்டி, ஃபுல்லாக ஃபாரின் பசங்க ஒரு சைடு, நம்பூர் பசங்க ஒரு சைடு. ஐயோ எப்போ இது நடக்கும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அப்போ ஜிமின் வந்துட்டு, ஓஹோ உனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கா, வேணும்னா நீயும் எங்கள் கூட சேர்ந்து ஆடறியா? ஜிமின் அவ என்னோட ஃப்ரெண்டு. இல்லை வயன், உனக்கு ஃப்ரெண்டுனா எனக்கும் ஃப்ரெண்டு தானே, அதனால தான். சும்மா இந்த சும்மாலாம் வேண்டாம், சொல்லுடி என்ன விஷயம்? வாடி, ஊர் திருவிழா இருக்கிறத மறந்துட்டியா? உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்தோடனே வா 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 போகலாம் வா. அப்போது இது காஸ்ட்யூம், சரி வீட்டுக்கு போய் காஸ்ட்யூம் மாற்றிட்டு ரெடியாக இரு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு போயிடறா. ஸோ இப்போ ஜேகே வந்துட்டு, ஆமாம் என்ன திருவிழா? அதுவா, எங்கள் ஊரில் திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸோ அதனால தான் வந்து இன்வைட் பண்ணிட்டு போகிறா. சரி நான் திருவிழாக்கு போகிறேன், நீங்கள் வரீங்களா? வயன் நான் வரேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வேகமாக ஒன்றே ஜிம் நான் பின்னாடியே ஓடிடுறேன். ஸோ ஜேகே மட்டும் என்ன பண்ணுவார், ஸோ ஜேகேவும் சரி வா வயன் நம்ம எல்லாருமே போகலாம், நாங்களும் இந்த ஊருக்கு இப்போ தானே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், நாங்களும் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின், தயாங், ஜேகே 3 பேரும் போகிறாங்க. ஸோ நம்ஜுனும் கூட வராரு. நம்ஜுன் வீட்டுக்கு போனோடனே, மாப்பிள்ளை உங்களுக்காக தான் மாப்பிள்ளை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், இங்கே கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கீங்க, ஸோ நம்ம எல்லோரும் ஒன்றா இந்த திருவிழாவுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திருவிழாவுக்கு போகிறாங்க. ஸோ போன இடத்துல இந்த ஐஸு, அப்புறம் இந்த திருவிழா கடையில் என்னென்னலாம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியல. ஸோ இது எல்லாத்தையுமே ஜேகே வந்துட்டு புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா இவங்க இந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்கறதுனால ஜிமின் ஒரு பொண்ணு விடாமல் எல்லா பொண்ணுக்கிட்டேயும் போய் ஃப்ளர்ட் பண்ணுறது, தயாங் போயிட்டு டே இப்படிலாம் பண்ணாத அப்படிலாம் பண்ணாதடா, இது வந்து தமிழ்நாடு வெட்டிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்துறது, இந்த மாதிரி நிறையா ஃபன்னீஸாக போயிட்டுருக்கு. அப்போ பார்க்க வந்துட்டு, வயன் உனக்கு கண்ணாடி வளையல் வாங்கி தரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை வயன், நான் வாங்கி தரேன், நீ அதை போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓகே போட்டுக்கிறேனே அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடி இருந்து ஜேகே அவளோட முந்தானியை பிடிச்சி இழுக்கிறாரு. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்கா? ஐயோ என்னால் அவாய்ட் பண்ண முடியாது, பின்னாடி பாருங்கள் எங்கள் அம்மா நின்றுட்டுருக்காங்க, எங்கள் அம்மா அவாய்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுன்னா ஏன் அவனை அவாய்ட் பண்ணுறேன்னு கேட்பாங்க, ஸோ நீங்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கி தரட்டும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி விட்டுறாரு. ஸோ பார்க்கவும் என்ன பண்ணுறான்னா, வளையல் வாங்கி நான் தான் போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ வயன் வந்துட்டு இல்லை நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு, இல்லை வயன் நான் ஆசையாக வாங்கி தரேன், நான் போட்டு விட மாட்டேனா, ப்ளீஸ் வயன் நானே போட்டு விடுறேனே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்புக்கு கையை கொடுக்குற மாதிரி கையை கொடுக்குறா. ஸோ இதை என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஜேகே வந்து முறைச்சிட்டே நின்றுட்டுருக்காரு. ஸோ இதை கொடுத்த உடனே ஜிமின் அங்கேருந்து ஓடி வந்து, வயன் வா 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 உன்னை ஜேகே கூப்பிட்றான். எங்கே ராட்டினம் இருக்குல்ல அதில் போனது இல்லையா, அதனால் கூப்பிட்றான், வா 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ கூப்பிட்டு போனோடனே ஜேகே வந்துட்டு, வயன் இந்த இடம் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது தெரியுமா, நான் இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் என்ஜாய் பண்ண போகிறேன், வா 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 நீயும் என் கூட வா. இல்லை தயாங்க எனக்கு தலை சுற்றும் தயாங்க நான் வரல, ப்ளீஸ் வா நம்ம இதில் நிறைய கேம்ஸ்லாம் விளாட்லாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ கூப்பிட்டு போனோடனே அந்த வளையல் இருக்குல்ல அந்த வளையலை கழட்ட சொல்கிறாரு. ஸோ அவன் கண்ணாடி வளையல் ஒன்று மட்டும் கழட்டா, ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் கழட்டி நம்ம கீழே போவோம்ல, இந்த சர்க்கிள் கீழே போகும்போது நீ என்ன பண்ணணும், வளையல் கீழே வச்சுரு, யார் அதிக பேங்கிள்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுறவங்க சொல்கிறத லூஸ் பண்ணவங்க கேட்கணும். இது லூஸுத்தனமாக குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க ப்ளீஸ். இல்லை வயன் ப்ளீஸ் வயன் விளையாடலாம் வயன். ஆமாம் ஏன் பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்டோம். எனக்கா பயமா, சின்ன வயசுலேருந்து எனக்கு ராட்டணும்னா ரொம்ப பிடிக்கும், இப்போ தான் பெரிய கழுக்குதிரை மாதிரி ஆகிட்டோமே
எதுக்கு அது மேலே ஏறணும்னு சொல்லிட்டு தான் நான் வரலன்னு சொன்னேன். இப்போ நீ குழந்தையா பயமான்னு கேட்டதுக்கப்புறம் நீ இன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வராமல் இருப்பேனா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ வலையில் அவள் எல்லாத்தையுமே கழட்டி ஒன்று ஒன்றா கீழே வைக்கிறா. ஆனால் ஒரு தடவையுமே வயன் எடுக்கலான்னு போகும்போது ஜேகே ரெண்டு ரெண்டா எடுத்து எடுத்து அப்படியே தூக்கி தூக்கி போட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, எங்கே அம்மா ஒரு ஒரு வலையில் கூட காணோம். ஆமாண்டி காணோம். மாமா இது உன் வேலை தானே, நீ தானே தூக்கி போட்ட அவன் வாங்கி கொடுத்ததுன்னு பிடிக்காம. ஆமாம் நீ தானே பார்த்துட்டு சும்மா தானே இருந்த, அப்புறம் என்ன லாஸ்ட்டில் என் மேலே பழி போட்டுடலான்னு சொல்லிட்டு தானே சும்மா இருந்த, அப்புறம் என்ன கேடி உன்னை பற்றி தெரியும், உனக்கும் அவன் வளையல் போட்டு விட்றது பிடிக்கல தானே. யார் சொன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எனக்கு பார்கவ சின்ன வயசுலேருந்து தெரியும், அதனால எனக்கு அவன் போட்டது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்படியா, அப்போ இந்த வீடியோ கொஞ்சம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காமிக்கிறாரு. ஸோ அந்த வீடியோ கிளிப் யார் எடுத்திருப்பானா, நம்ம ஜிம்மன் தான் எடுத்திருப்பாரு. இந்த ஜிம்னாக்கு வேறு வேலையே இல்லையா, அவெல்லாம் ரொம்ப பாசக்காரன்டி, பார்த்தல்ல நான் சொல்கிறத நான் என்ன நினைக்கிறேனோ அதை அவன் செஞ்சிருவான். நல்ல ஃப்ரெண்ட்ஸு தான் அவங்களுக்குள்ளார அப்படின்னு சொல்லிட்டு வயன் என்ன பண்ணுறான்னா போயிடுறான். ஸோ அவர் என்ன பண்ணுறேன்னா, மச்சான் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சா, செம்மடா மச்சான், நீ தான்டா என் நண்பன், அப்போ நான் நீயும் தான்டா. சரி இவனுங்க 3 பேர் வந்துட்டுருக்கானுங்களே, நம்ம போய் பிக்கப் பண்ணோம்ல, நம்ம கிளம்பலாமா. சரி ஓகே வயன், நாங்கள் போயிட்டு எங்களோட மெம்பர்ஸ் வராங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, நான் போய்ட்டு அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஸோ நீ என்ன பண்ணுறேன்னா பத்திரமா வீட்டுக்கு பிடிச்சல மாமா போய் அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுறேன். உனக்கு இன்னும் 3 அண்ணாக்கள் இருக்காங்க, போய் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுறேன். ஓகே சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வயனும் சொல்லிட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஜேகே ஜிமன் தயாங் 3 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா கார் எடுத்துகிட்டு மற்ற 3 மெம்பர்ஸை பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இங்கேருந்து ஏர்போர்ட் கொஞ்சம் தூரன்றதுனால சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க. ஸோ ஏர்போர்ட் போகிற வழியில் என்ன நடக்குதுன்னா, ஸோ அங்கே போயிட்டு பார்க்கும்போது நம்ம ஜேஹோப் என்ன பண்ணுறாருன்னா, வரும்போதே ஒரு பொண்ணு தோள் மேலே கையை போட்டுகிட்டே நடந்து வர்றாரு. டேய் இவன் பாருடா, இவனுக்கெல்லாம் ஆள் செட் ஆகுறா, அதுவும் வரும்போதே தயாங் நீ நானும் சுத்தம் வேஸ்ட்டுடா. மச்சான் அப்படிலாம் இல்லை, இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடி நாமளும் ஒரு புள்ளையை கரெக்ட் பண்ண போகிறோம், அம்பிட்டு தான். ஜேஹோப்பே ஹூ இஸ் திஸ், ஹே மேன் ஹவ் ஆர் யூ. டேய் ஓவராக சீன் போடாத, யார்ரா இந்த பிள்ளை. டேய் அந்த பொண்ணு இந்த ஊர் தானா, நம்ம ஊரில் தங்கி படிச்சுட்டு இருந்தாலாமா, ஃப்ளைட்டில் தான் மீட் பண்ணனா, பார்த்தோன்னே பத்திக்கிச்சுடா. என்னடா பேசுகிற, பத்திக்கிச்சு கித்திக்கிச்சுன்னு. டேய் இங்கெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்களாம், உனக்கு தெரியுமா தெரியாதா, அந்த பொண்ணு தான் சொல்லிச்சு, பார்த்தோன்னே அவங்க மேலே ஃபாலோ ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு என்கிட்ட வந்து பேசுனா தெரியுமா. டேய் தமிழ்நாட்டு பொண்ணுங்களாம் ரொம்ப உஷாருடா, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. ஏன்டா வந்தவொடனே யார்கிட்டையாவது வம்பு வாங்கி பலத்தமாக அடி வாங்கி கட்டிக்கிட்டீங்களோ, அப்படிலாம் இல்லை, நீயே வந்து பாரேன் உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஏர்போர்ட்டை விட்டு எல்லாம் வெளில வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இதுவே நான் ரொம்ப லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸில் ரொம்ப ஒரு சிலர் வந்துட்டு எப்போ போடுவேன்னு டெய்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே வரும். ஆனால் நானே லேட்டாக தான் போடுறேன், எனக்கு தெரியுது. ஐ எம் ரியலி சாரி. ஸோ நான் நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை போடுறேன். அவ்வளோதான். ஓகே, டேக் கேர், பாய்.